ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் காதல் வந்துருச்சா? இஷான் அவனுக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு என்கிட்ட சொல்ல போறான். என்ன இஷான், சீக்கிரம் சொல்லு. ஓ அப்படியா, சரி சொல்லுங்க, அத நானும் கேக்குறேன். எங்க அண்ணனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? சொல்லு இஷான், என்ன மாதிரி பொண்ணு வேணும் உனக்கு? ஸ்லிம்மா இல்ல ஃபேட்டா? ஃபேர் இல்ல டார்க்? ஆக்சுவலி எனக்கு சொல்லு சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. எப்படிப்பட்ட பொண்ணுன்னா டால் இல்ல ஷார்ட்டா இருந்தாலும் ஓகேவா? இல்லனா அமைதியா இருக்கிற பொண்ணு வேணுமா இல்ல நிறைய பேசுற பொண்ணு வேணுமா? அடக்கமான பொண்ணு வேணுமா இல்ல மாடர்னா வேலை செய்யற பொண்ணு வேணுமா? பதில் சொல்லு, ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆகுற? ரஜினி அக்கா மாதிரியா? நிஷா அக்கா டைப்? பெரியம்மா மாதிரி இல்ல ராதாத்த மாதிரி? எனக்கு அண்ணா உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இவ்ளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு இந்நேரம் 3-4 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க என்னன்னா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ வாய் மூடு. ஏன் வாய் மூடணும்? அவ சொல்றது கரெக்ட் தான். யூ குட் ஃபார் நதிங். என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்றதுக்கு உனக்கு இவ்ளோ டைம் வேணுமா? கல்யாணத்தை என்ன அடுத்த மில்லேனியம்ல தான் படிப்பியா? உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. என்ன? ஏன் அப்படி இஷிகா, இவங்கள பாரு, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசாம வேற என்ன பண்ணுவேன்? உன் கண்ணு முன்னாடியே நான் உட்கார்ந்திருக்கேன். ஆனா உனக்கு என்ன பொண்ணு பிடிக்கல? என்ன? பின்ன என்ன? தினமும் உன் கண்ணு முன்னாடி இப்படி அப்படியே நடந்துட்டு இருக்க. ஆனா இது வரைக்கும் நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல. ஷேம் ஆன் யூ. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இஷிகா, இவங்க கிட்ட சொல்லு, இவங்க கல்யாணம் ஆனதே மறந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இஷானா அவங்க கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதானே நீங்களும் கோவத்தை உங்களுக்கு பிடிச்சத சொல்வீங்க. அதுக்குன்னு இப்படி இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறது? இத மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா அப்புறம் என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க உனக்கே தெரியும்ல. ஓ, அவங்கள பத்தி தான் உனக்கு கவலையா? சசிகலா மேடம் ப்ளீஸ் வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம் வாங்க. அது வந்து நீங்க இஷானனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். நாளைக்கு காலையில அவர் யோசிச்சு கண்டிப்பா சொல்லிடுவாரு. என்ன இஷானனா? கண்டிப்பா நாளைக்கு சொல்றேன். உனக்கு பிடிச்சது எதுன்னு சொல்ல. உனக்கு ஒரு ராத்திரி வேணுமா? அண்ணா எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாரு. வாங்க போலாம். சரி சரி, நாளைக்கு காலையிலேயே சொல்லு. சொல்லுவல? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்காக எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்கன்னு பாரு. வேணும்னா நீ ரெஃபரன்ஸ்க்காக என்ன பத்தி கூட யோசிக்கலாம். சரி சரி வாங்க வாங்க. வேணும்னா நீ ரெஃபரன்ஸ்க்காக என்ன பத்தி கூட யோசிக்கலாம். நான் என் ஹஸ்பண்ட பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நான் தான் அப்பர்ணா ராகுல், மிஸ்ஸஸ் அப்பர்ணா ராகுல். டாக்டர் மிஸ்ரா வாங்க. நீங்களா? நீங்க இஷானோட சிஸ்டர் இல்ல? ஆமா. வணக்கம். வணக்கம். இஷான் எப்படி இருக்கான்? இப்ப ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? வாங்க உட்காருங்க, வாங்க ப்ளீஸ். நான் இப்ப இஷானை பத்தி பேசுறதுக்காக வரல. நான் என் ஹஸ்பண்ட பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நான் தான் அப்பர்ணா ராகுல், மிஸ்ஸஸ் அப்பர்ணா ராகுல். என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டான்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? வாய மூடிட்டு இருக்கணுமா?
உங்க போனுக்காக காத்துட்டு இருக்கணுமா? டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. ராகுல் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? அவர் வீட்டுக்கு ஏன் திரும்பி வர மாட்டேங்கிறாரு? இதை பாருங்க, ராகுல் நல்லா இருக்கான். சரி மிஸ்டர் சர்மா, ஒன்று சொல்லுங்க, என்னோட அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் உங்க டெலிபோன் நம்பரை வச்சு உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்தேன், போலீஸ் மூலமா. வாட்? மிஸ்டர் சர்மா, நீங்க என்ன சொல்றீங்க? போலீஸ்? இதை பாருங்க, மறுபடியும் இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. இதனால என் உயிருக்கு மட்டும் இல்ல, ராகுலோட உயிருக்கு ஆபத்து. ராகுல் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க ரொம்பவே மோசமானவங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க டாக்டர். போலீஸை கேட்டா அவங்களும் இப்படிதான் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. அபிஷியலா எந்த உதவி செய்ய முடியாதுங்கறாங்க. வாட்ஸ் தி மேட்டர் டாக்டர்? கூல் டவுன். இதை பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். ஆனா ப்ளீஸ், நீங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சு அதனால ராகுலுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. மிஸ்டர் பாட்ரா ராகுல தான் வீட்டுல கைதியா அடைச்சு வச்சிருக்காரு. நிஷா, இங்க பாரு, கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தமா வந்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். என் கால்ல இதுக்கு மேல ஒரு ஸ்மெல் கூட வராது. இங்க பாரு, இந்த காலையும் பாரு பாரு. மூடிட்டு பேசாம படுத்து தூங்குங்க. என்ன நிஷா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப இவ்வளவு சீரியஸா இருக்க? அட இங்க பாரு நிஷா, என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது சீரியஸா இருந்தாங்கன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எப்பவுமே விளையாட்டா இருக்கு இலேஷ். ஏன்னா நாம வாழ்ற இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுமா? இலேஷ் பரத்வாஜ். அதாவது நான் தான். நிஷா, என்னாச்சு நிஷா? ஏன் அழற? நிஷா, உன் கண்ணில் தண்ணி வர்றத நான் பார்த்துட்டேன். இலேஷ், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட பார்த்தே ஆகணும்னு தோணலையா? கல்யாணமாக்கி இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் கன்சீவே ஆகலன்னா. அட கடவுளே நிஷா, நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. இங்க பாரு, எப்ப குழந்தை பிறக்கணுமோ அப்பதான் குழந்தை பிறக்கும். இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கு. வேலையா? ஆமா, நாம இப்பவே குழந்தையோட பேர் என்னன்னு தேர்ந்தெடுக்கலாம். அதை விட சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே நாம குழந்தைக்கு ஒரு பேரை வச்சிடலாம்ல. அப்பதான் ரொம்ப அன்பா நம்ம குழந்தைய இன்வைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தை தானா வந்துருவா, இல்ல அவ வந்துருவா. நீ ஏதாவது பேர் யோசிச்சிருக்கியா? அப்படி கேளு என் செல்லம். நான் யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சிருக்கேன்னா, நமக்கு பையன் பிறந்தான்னா ராஜ், பொண்ணா பிறந்ததுன்னா சிம்ரன். இந்த மாதிரி பேரு படத்துல கூட வந்திருக்கு. ஐயோ இலேஷ், நீ சரியான சினிமா பைத்தியம். நம்ம வீட்டு சம்பிரதாயப்படி நம்ம குழந்தைக்கு ஹைல தான் பேர் ஆரம்பிக்கணும் இலேஷ். அப்போ சரி, நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றேன். ஐ ராஜ் இல்ல ஐ சிம்ரன். ஐ கஷ்யப். வேணும்னா நீ ரெஃபரன்ஸ்க்காக என்னை பத்தி கூட யோசிக்கலாம். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல.
எப்ப பார்த்தாலும் ஏன் என் கனவுல இவங்களே வந்துட்டு இருக்காங்க? அதுவும் இல்லாம இந்த சசிகலா ஏன் ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சசிகலாவ இல்ல இல்ல சே சே சே, சே பிள்ளையாரப்பா ப்ளீஸ் நீ தானே காப்பாத்தணும். இப்படிப்பட்ட பாவத்தை நான் பண்ணவே கூடாது. ஆண்டவன் உன் வேண்டுதலை கேட்டுட்டான் பக்தா. தேங்க்யூ. உனக்காக நான் இன்னும் 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். இத பாரு. நல்லா இருக்காங்கல்ல? இவ படிச்ச பொண்ணு இல்ல. அதனால என்ன சொல்லு, இவன் உன் ஆபீஸ் ஒர்க்ல ஹெல்ப் பண்ண போறாளா என்ன? அப்படின்னா இவ படிக்காதவளா? இத பாருங்க சசிகலா, எனக்கு படிச்ச பொண்ணாதான் வேணும். அட்லீஸ்ட் ஒரு பிஏவாவது பாஸ் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, என்னால நிச்சயம் ஒரு அன்எஜுகேட்டட் பொண்ணு கூட எல்லாம் லைஃப் ரன் பண்ண முடியாது. கண்டிப்பா என்னால முடியாது. என்ன விட்டுருங்க. ஐ அம் சாரி. ஓகே ஓகே ஓகே. நீ இன்னொரு பொண்ணையும் பார்க்க வேண்டியிருக்கு. பாக்குறியா? ஒரு ஒரு நிமிஷம். நல்லா இருக்கலா? ஒன் செகண்ட். இவ்வளவு என்ன செலக்ஷனுங்க? இவங்க ஏதோ விளம்பரத்துல வர பேய் மாதிரியே இருக்காங்க. என்ன? வேண்டாம். நீ இவ ஃபேஸ் வச்சு முடிவு பண்ணாத. இந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு. இவ இல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ ஹஸ்பண்டை விட்டுட்டாளாம். See, she is so intelligent. இவங்க டைவர்ஸ் ஆனவங்களா? So what? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவளோட ஹஸ்பண்ட் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. There is no stress at all. சசிகலா, உங்களுக்கு என்ன பைத்தியம்? நான் சொல்றது புரியுது. இஷான், நிஜமாவே இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. உனக்கு இவளை பத்தி தெரியாது. இவ தன்னோட 3 ஹஸ்பண்ட்ஸையும் ரொம்ப நல்லாவே தான் பாத்துக்கிட்டா. என்ன? அதனால என்ன? இன்னொன்னு தெரியுமா? The best thing is, இவளோட ஒரு ஹஸ்பண்ட் கூட இவளுக்கு டிவோர்ஸே கொடுக்கல. இவளை குறை சொல்ற மாதிரி அவங்களுக்கு இவ வாய்ப்பே கொடுக்கல. இவளுக்கே போர் அடிச்சு போனதுனாலதான் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர்னு இவளாவே டிவோர்ஸ் கொடுத்துட்டா. சசிகலா, எனக்கு புரியல. உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணுங்களை எங்க இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்க நீங்க? ஒன் செகண்ட். உண்மையிலேயே மனசுல நீங்க இதெல்லாம் எதை வச்சுட்டு செய்றீங்க சொல்லுங்க. இஷா, நான் உனக்கு நல்லது தானே நினைப்பேன். இப்போ நீயே எனக்கு சொல்லு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது ஒரு அன்மேரிட் இல்ல டிவோர்ஸியா தானே கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மாதிரி மேரேஜ் ஆன பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டல? அதனால்தான் அப்பவே உன்கிட்ட கேட்டேன். நீ உன்னோட சாய்ஸ் என்கிட்ட சொன்னீனா அதே மாதிரி பொண்ணை நான் உனக்கு பார்த்து கொடுப்பேன்ல. சசிகலா ப்ளீஸ், இனிமே நீங்க எனக்காக எந்த பொண்ணு தேட வேண்டாம். ஓகே? இங்க என் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காரு, அப்புறம் பாட்டி இவங்களா இருக்காங்க. சோ ப்ளீஸ் நீங்க தேட வேண்டாம். அப்படியா? அப்படின்னா போய் சீக்கிரமா தேட சொல்லு. ஒருவேளை அதுக்குள்ள என் மேல உனக்கு காதல் வந்துருச்சுன்னா?
யார் இந்த ஆளு? உன்னோட புருஷன். என்னோட புருஷனா இவனா? OMGயா, நான் இந்திரனா இலேஷனாவை சும்மா விட போறது இல்ல. எனக்கு ஒரு நல்ல புருஷனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஜோடிகள்லாம் சொர்க்கத்துல தானே முடிவாகுது. கிராமத்துல இருந்து வந்த வெத்தலை பாக்கு ருசியா இருக்குல்ல? அதுவும் எவ்வளவு ஆசையா ஆனந்த் அதை கொண்டு வந்து கொடுத்தான். அது போகட்டும். என்னங்க, அந்த பேப்பரை கொஞ்சம் கீழே இறக்குங்க. உங்ககிட்ட பேசணும் தானே பேப்பரை இறக்க சொல்றேன். இந்த ஆனந்தம் எதுக்காக நம்ம வீட்டுக்கு பழம் காய்கறி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தா? அவன் உங்ககிட்ட என்ன தனியா பேசினா? என்ன கூட வெளியில அனுப்பிட்டு கதவை தாப்பா போட்டுட்டுல 2 பேரும் பேசுனீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கிராமத்துல நடக்கிற விஷயங்களை சொன்னா, விசேஷமா வேற எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க? அம்மா, அப்பா இதே மாதிரியே அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடும். என்னடா பண்ணாரு இவரு? அது அவர்கிட்டயே கேளுங்க. கிராமத்துல இருந்து ஆனந்தன் அப்பாவை பார்க்க இங்க வந்தான்னு தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். நிச்சயம் ஏதாவது ஏடாகுடமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் எப்போ இங்க வந்தாலும் ஏதாவது பிரச்சனையோட தான் வருவான். அதான் நடந்திருக்கு. அம்மா, அப்பா இந்த தடவை என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? ஏன்பா, உனக்கு நேரமாகலையா? ஆபீஸ்க்கு போகலையா? இந்த பேச்ச மாத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அது டேய், அவர் என்ன பண்ணாரு நீ சொல்லு. அவர் வாயை திறக்க மாட்டாரு. கிராமத்துல கோயிலுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு நிலம் இருந்ததுல்ல, அந்த நிலத்தை அப்பா வித்துட்டாருமா. நிலத்தை வித்துட்டீங்களா? யாருக்கு வித்தாரு? எப்படிரா? எப்படிங்கிறது இவருக்கும் அந்த ஆனந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கிட்ட எல்லாம் சொல்லாம தனியாளா இவரே எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காரு. இப்பதான் எனக்கு போன் வந்தது. பூபாலன் சித்தப்பா பேசினாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவரும் ரொம்ப கோவமா இருக்காரு. பூபால எதுக்கு கோவமா இருக்கான்? என்னங்க, பூபாலன் தானே இத்தனை வருஷமா நம்ம நிலத்தை பத்திரமா பாத்துக்கிறான். நீங்க இப்படி வித்துட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராதா? அப்படி உங்களுக்கு பணம் தேவையா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நானே வாங்கிருப்பேன்னு கேக்குறாரு. ஏன்னா நல்ல நிலத்தை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இவர் வித்துட்டு வந்திருக்காருமா. அப்பா, மத்தவங்களை விடுங்க, என்கிட்டயாவது இத பத்தி சொல்லிருக்கலாம்ல. அது சரிடா, நிலத்தை வித்த பணம் எங்க இப்போ? எவ்வளவுக்கு நிலத்தை வித்தீங்க? 1 லட்சத்துக்கு. என்ன? 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 1 லட்சத்துக்கு வித்திருக்காரு. ஏன்பா? இல்ல, அந்த ஆனந்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அப்பா, அந்த ஆனந்தனுக்கு ஒருவேளை 25,000 தான் தேவைப்பட்டிருந்ததுன்னா வெறும் 25,000க்கு நீங்க நிலத்தை வித்திருப்பீங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. இதை விட முட்டாள்தனமான வேலை என்ன இருக்கு சொல்லுங்க. சரி, சொல்றேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அது வேற ஒண்ணு இல்ல. ஆனந்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அதனால நிலத்தை குறைச்ச விலைக்கு விக்கிறேன்னு சொன்னா வாங்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி வந்துட்டாங்க. வந்து டக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த 1 லட்சத்தை ஆனந்தன் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாப்பா, அந்த ஆனந்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கான். பல வருஷமா அவன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கல. இப்பதான் ஒரு நல்ல வரம் வந்திருக்கான். நான் கொடுத்த பணம் அவனுக்கு உதவியா இருக்கும். இதுல என்ன தப்பு? இன்னொன்னு சொல்லவா? இந்த ஆனந்தன், அவன் அப்பா, அவன் தாத்தா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுக்காக உங்க சொத்தையில அவங்க குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டு நம்ம நடு ரோட்ல நிக்கணுமா? ஐயோ, நான் ஒண்ணு ஆசைப்பட்டு அந்த நிலத்தை விக்கல. இத பாருங்க, கிராமத்துல நான் வித்துட்டு வந்த நிலம் என்னுடைய நிலம். அந்த நிலத்தை நான் விக்கிறேனோ இல்ல வச்சுக்கிறேனோ எல்லாமே என்னுடைய இஷ்டம். நீங்க சொன்னது ரொம்ப சரிப்பா. அந்த நிலம் உங்களோடதாச்சே, நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, பரவாயில்ல. பாக்கிய பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் போறான். இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுடைய சொத்துல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? காயத்ரி, தயவு செஞ்சு நீயாவது என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்றியா? நம்ம நிலம் ஒருத்தருக்கு உதவியா இருக்குன்னா அதுல என்னம்மா தப்பு? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். ஆளை விடுங்க. சரி, எனக்கும் உன்கிட்ட உட்காந்து பேச ஆசை கிடையாது. நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். நிஷா, நீ இல்லீஷ விடு. இந்திரோட ஃப்ரெண்ட் சுமித் இருக்கான்ல, அவனோட வைஃப் பிரியா ஒரு கைனகாலஜிஸ்ட பாக்குறா. நாமளும் அங்கேயே போலாம். 3 வருஷமா குழந்தை இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனா இப்ப தாயாயிட்டா. அப்புறம் நான் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனேன்ல, அவங்க ஒன்னும் சரியில்லை.
நான் நிச்சயமா தாயாகவல்ல. எதுக்கு இந்த சந்தேகம் நிஷா? நீ நிச்சயமா தாயாவ. யூ டேக் மை வேர்ட் நிஷாக்கா, நீங்க கண்டிப்பா மாம் ஆவீங்க. இத சாமியார் சுகானா சொல்றாளா இல்ல சசிகலாவா? என்ன சாமியார்? சார் சாரா? சார் சுகானா, இங்க பாரு, இவன் மறுபடியும் வந்துட்டான். யார் இந்த ஆளு? உன்னோட புருஷன். என்னோட புருஷனா இவனா? OMGயா, நான் இந்திரனா இலேஷனாவ சும்மா விட போறதில்ல. எனக்கு ஒரு நல்ல புருஷனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஜோடிகள்லாம் சொர்க்கத்துல தானே முடிவாகுது. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம், இந்த சார் வீட்ல இருக்காரா? இல்ல, அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. ஸ்ட்ரேஞ்ச் மேம். ஆனா அவரு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாரு. இந்நேரம் அவரு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கணுமே. மேடம், அவர்கிட்ட சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவரு ரிங் ரோடு வழியா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க டிராபிக்கே இருக்காது மேடம். சரி, நாங்க சொல்லிடுறோம். இப்ப நீங்க கிளம்புறீங்களா? தேங்க்யூ மேம். மேம், அது வந்து இந்த சாரோட சின்ன தம்பி. அவரு வீட்டுக்குள்ள இருக்காரா? இல்ல, அவரும் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரல. அப்போ ப்ராப்ளமே இல்ல. சார் வர வரைக்கும் நான் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.